ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாவோட பேரு இதுதான். மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஓப்பனிங்லேயே நம்ம கதையோட ஹீரோ தான் காட்டுறாங்க. பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவோட பேரு குவான் மூஷெங் ஜோ. இவனை பார்த்தீங்கன்னா டாவாங் கல்ச்சரோட பிரசிடெண்டா இருக்கான். இப்போ இவன் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க ஒரு பேய் வந்து இவனை பயமுடுத்துது. அந்த பேய் வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோட ஹீரோயின் தான். இவளோட பேரு நேஹா. இப்போ நேகான் என்ன சொல்றனா, ஹை சார், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஜோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவ பின்னாடியே ஓடலான்னு பார்க்க அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததுல முட்டியில கூட அடிபடுறது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கான். எப்போவுமே சிடுசிடுன்னு இருக்கிற ஹீரோ திடீர்னு ஒரு கால் வந்தவொன்னு சிரிக்கிறான். சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, டே எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாடா, சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை வைக்க, பாஸ் உங்கள் அம்மா கிட்ட பேசும்போது மட்டும்தான் நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் அந்த சிரிப்பும் உண்மையான சிரிப்பு மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல, தேவையில்லாமல் பேசாத, ஒரு சில ரிலேஷன்ஷிப்லலாம் இப்படி இருந்தால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒரு பணக்கார கிளப்பு கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் டிக்கெட்டு ஹீரோயின் கிட்ட இல்லை. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, டிக்கெட்டு என்கிட்ட தான் இருக்கு, நீ எப்படி உள்ளே வர போற, உன்னால இந்த இடத்துக்குள்ள வர முடியாது, இந்த இடத்த விட்டு போறதா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருக்க. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். அவனை பார்த்தீங்கன்னா டிக்கெட் என்கிட்ட இருக்கு, இவன் என்னோட ஃபியான்சி அப்படின்னு ஹீரோயினை சொல்ல, தாராளமாக உள்ளே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா உள்ள போறது இந்த ஃப்ரெண்டுக்காரி பார்த்தோன்னே அவளுக்கு செமையா கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க 3 பேரும் உள்ள ஒன்னா தான் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பையன் ஹீரோயின் கிட்ட, இந்த உனக்காக ஜூஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், ஆல்கஹால்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோயின் அதை குடிச்சிட்டு இருக்கா. இப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா தனியா என்ஜாய் பண்றதுக்காக போயிடுறான். இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா ஹீரோவும் இதே கிளப்ல தான் இருக்காரு, முடிஞ்சா நீ இப்போ இன்டர்வியூ எடுத்துக்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வர, ஐயோ இங்க தான் இருக்காரு அப்படின்னு இவன் அங்கிட்ட இங்கிட்ட திரும்பி தேடிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரி பார்த்தீங்கன்னா அவ குடிச்சிட்டு இருந்த ஜூஸை மாத்தி வச்சிடறா ஹீரோயினுக்கு. இப்போ அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, போதும் இன்டர்வியூன்னு அலையாத, நாளைக்கு உன்னோட கல்யாணம் நடக்க போகுது, ஸோ அதுக்காக தானே இந்த பார்ட்டியை ஜாலியாக என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இப்போ இவன் மாத்தி வச்சது தெரியாம ஹீரோயின் குடிச்சிட்டு இருக்க அவளை பார்த்தீங்கன்னா ரைட்டு கிளம்பிடுமா அப்படின்னா அந்த இடத்த விட்டு நைஸா கிளம்பி போயிடுறான். இவன் இப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹீரோவில் பார்க்குறான். பாஸ், அந்த பொண்ணு உங்ககிட்ட நிறைய தடவை இன்டர்வியூ கேட்டிருக்கா, நீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் தரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தான் போறான். இவன் கிட்ட வந்த உடனே ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி அங்கிட்ட இங்கிட்டு தலை சுத்துற மாதிரி ஆக, பாஸ் எனக்கு ஒரு இன்டர்வியூ தரலாமே, நான் இது தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இவன் அங்க உள்ள ஸ்டேஜ்ல ஏறி, பாஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க எனக்காக எழுதின லவ் லெட்டர் நான் எல்லாரும் முன்னாடி ஓட்டினது தப்பு தான், அதுக்காக இப்படியா பழி வாங்குவீங்க அப்படின்னு பேசி ஹீரோட மானத்தை வாங்கி விட்டுறா. என்னடான்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியும் போல. இவ இப்படி பண்ணிட்டு இருக்க ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட விட்டு, டேய் போய் கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்ல அவனும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இவ பண்ண அலப்பற தாங்க முடியாம அங்க உள்ள சரக்கு எடுத்துடுக்க, அந்த சரக்கை குடிச்சவனே இவன் மட்டையாயிரான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லாம பெட்ல ஹீரோ கூட ஒன்னா இருக்கான். இதை பார்த்தவொன்னே இவ ஷாக் ஆயிட்டு, யாராது அப்படின்னு பெட்ஷீட்டை தூக்கி பார்த்தா ஹீரோ தான். இப்போ ஹீரோவுமே இவளை பார்த்தவொன்னே 2 பேரும் டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க இவளை பார்த்தீங்கன்னா, ஜோ சார் ஒரே நிமிஷம் நில்லுங்களே, நேற்று நைட்டு எது தெரியாம பண்ணிட்டேன், போதே இல்லை, ப்ளீஸ் ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு இவ இந்த நிலைமையில இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. இப்போ ஹீரோ அங்க உள்ள கண்ணாடியை பார்க்குறான். டக்குன்னு அவனோட முடியெல்லாம் களைச்சி விட்டுட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி நான் என் அண்ணா ஜோ கிடையாது, அவனோட தம்பி நீங்க அப்படின்னு சொல்ல, இருந்து நீங்க அப்படின்னு இவ ஷக்காயிரா. அட ஆமாங்க, 2 பேரும் ட்வின்ஸ், பார்க்க ஒரே மாதிரி இருப்போம் அப்படின்னு ஹீரோ அளந்து விட ஆரம்பிக்கிறான். இவன் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் கிட்ட போய் ஹீரோவை பாக்குறா. நல்லா உத்து பார்த்துட்டு, சும்மா காமெடி பண்ணாதீங்க ஜோ, இந்த மாதிரிலாம் சொன்னா நான் நம்பிடுவேனா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. நான் வேணும்னா என் அண்ணாவோட ஆஃபீஸ்க்கு கால் பண்றேன், அப்பவாது நீ நம்பவில்லை அப்படின்னு இவன் ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ண அங்க இருந்து ஒரு ஆள் போன் எடுக்கிறாங்க. ஹலோ நான் ஜோ பேசுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியும், ஆனா அவர் ஃபாரின்ல இருக்கான்ல கேள்விப்பட்டேன், நீங்க திரும்பி வந்த விஷயம் எனக்கு தெரியாது நீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்குறான். இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் இல்லைங்களேன், உங்க அண்ணாவை நான் இன்டர்வியூ எடுக்கணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என் அண்ணாவே இன்டர்வியூவா,
ஃபர்ஸ்ட் இப்ப நடந்த விஷயத்துக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கோ அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க இவன் பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோனை பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது, இங்க பத்தியா ரிங்கெல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு ஃபியான்சிலாம் இருக்கா, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு மாசா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோனோட போனுக்கு ஒரு போட்டோ வருது. என்னடா போட்டோன்னு பார்த்தா இவளோட ஃபியான்சியும் ஃப்ரெண்டுக்காரையும் பெட்ல ஒன்னா ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவன் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கானா, நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்துட்டோம், ஸோ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இவன் மெசேஜ் பண்ணதை பார்த்தவனு இவ செம்ம கடுப்பாயிட்டு இப்ப வேகமா ஹீரோ பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்த ரிங்கு கழட்டி ஹீரோ கிட்ட காட்ட நான் எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா எனக்கு அண்ணனோட இன்டர்வியூ வேணும், நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த போட்டோ கூட என் போன்ல தான் இருக்கு தெரியுமா, இந்த போட்டோ வெளியே போக கூடாதுன்னு நினைச்சேன்னா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், ப்ளீஸ் பா கல்யாணம் பண்ணிக்க, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் என்னோட கல்யாணம் நடக்க இருந்துச்சு, ஸோ நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், நான் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, அதனாலதான் யார் கூட ஒன்னா இருந்தேன்னா உங்களே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, அந்த பொண்ணு ஒன்றும் அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல, அவளோட பாய் ஃப்ரெண்டு இவளை சீட் பண்ணிட்டான், அதனாலதான் அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு எந்த இடத்துல மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு தான் போய் நின்றுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல அவனோட பாய் ஃப்ரெண்டு போட்டோவை எடுத்துட்டு ஹீரோட போட்டோவை ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நல்லா வசமா அவகிட்ட மாட்டிக்கிட்டே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வந்துட்டு இருக்க. அம்மா நீங்க இப்படி இந்த இடத்துல அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். இப்பதான்டா நீ நல்ல பையனா நடந்துட்டு இருக்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆக போது, நான் இந்த இடத்துல இல்லைன்னா எப்படா என் மருமக பார்க்க ரொம்ப அழகா இருக்காளாமே எங்க அவ அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோயின் அவளோட அம்மாவும் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னா இதோ அந்த நிக்கிறாங்களே அப்படின்னு பேசுறதுக்காக போயிடுறாங்க. ஹீரோவால அவங்க அம்மாவை தடுக்கவே முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கல்யாண ட்ரெஸ்ல எல்லாரும் நாடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவர் என்ன சொல்றானா, இப்ப கல்யாணம் அப்படியே கல்யாணம் பண்ணி கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க, அட கிஸ் பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா டக்குனு ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணவுன்னு ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒன்னாதான் காலேஜ் முடிச்சிருப்பாங்க. கிராஜுவேஷன் டே அன்னைக்கு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு லவ் லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருப்பான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பீர் எடுத்து கையில அடிச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கண்ணத்துல கிஸ் பண்ணிருப்பா. இவ இப்படி பண்ண உடனே ஹீரோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ண நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக அந்த இடத்துல ஹீரோ எழுதி வச்ச லவ் லெட்டர் இருக்கிறத இவ பாக்குறான். அதுதான் ஹீரோ இப்ப யோசிச்சு பாக்குறான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யாரு வராங்கன்னு பாத்தீங்கன்னா உண்மையான கல்யாண மாப்பிள்ள தான் வரான். இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இவன் வந்த உடனே ஹீரோ அவனை பார்த்து ஷாக் ஆயிரான். என்னது இவன் தான் கல்யாண மாப்பிள்ளையா அப்படின்னு. இப்ப ஹீரோ இன்னொரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறான். ஹீரோ எழுதி வச்ச லவ் லெட்டரை காலேஜ் போர்டுல ஹீரோயின் ஒட்டி விட்டுருவா அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த வேலையை பார்த்தது ஹீரோயின் கிடையாது. ஹீரோ எழுதி வச்ச லெட்டரை அங்க உள்ள எல்லாரும் படிச்சுட்டு ஹீரோ பத்தி கலாய்ச்சிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோனை தூக்கிட்டு வந்து என்ன சொல்றானா, என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தள்ளி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக உண்மையாவே இந்த பொண்ணு என்னோட ஃபீலிங்ஸுக்கு ஏத்தவே இல்லை அப்படின்னு ஹீரோ யோசிச்சிருப்பான். அதை எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா ஹீரோயினோட அம்மா 2 பேரும் சேர்ந்து அவனை உள்ள வர விடாம புடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. யாருங்க அவன் அப்படின்னு சொல்லி கேட்க என் பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வந்திருக்கான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஐயோ இந்த பையல ஃபர்ஸ்ட் வெளியே தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு கதவை சாத்திடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் சுமூகமா நடந்து முடிஞ்சிருது. 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா எதுக்காக என்ன பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அட சத்தியமா என்கிட்ட எந்த ஒரு போட்டோவுமே கிடையாதுப்பா, நான் சும்மா தான் சொன்னேன் போட்டோ இருக்குன்னு அப்படின்னு இவ சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா சரி வா நம்ம 2 பேரும் வாடகைக்கு வீடு தெரியணும்ல, 2 பேரும் ஒன்னா தானே ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒரு வீட்டுல தான் இருக்காங்க. அந்த வீடையே அரேஞ்ச் பண்றது இவங்க 2 பேரோட அம்மா தான். இப்ப அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல புதுசா கல்யாணம் வீடு சின்னமா இருந்தாதான் ரொமான்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஆன்டி உங்களோட மொத்த பையன் கிட்ட சொல்லி இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லுங்களேன், நான் இன்டர்வியூ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல அட நீ கவலைப்படாதமா நான் பாத்துக்கிறேன் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்க. ஹீரோயினோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இப்படியே விட்டா உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு ஆன்டி நாங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல சின்னஞ்சிருசுங்க ஆசைப்படுது அப்படின்னு இவங்க 2 பேரும் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு ஓகே
ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கிளம்பின கையோட அந்த வீட்டையே 2ஆ பிரிச்சிட்டு இருக்காங்க. செல்ஃபை 2ஆ பிரிச்சிட்டு இருக்காங்க, பீரோவை 2ஆ பிரிச்சிட்டு இருக்காங்க, ஈவன் கண்ணாடியை கூட 2ஆ பிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பகுதி உனக்கு, இந்த பகுதி எனக்கு அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதோ உடையிற சவுண்ட் எல்லாம் கேக்குது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வேலைக்கு போறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான். என்னம்மா கல்யாணம் ஆயிருக்கு, உன் அப்பாவை கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்பாவா யாரு நீயா எனக்கு அப்பா, என் அப்பா செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ வேலைக்கு போக பார்க்க அந்த ஆளு ஹீரோனை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ரொம்பவா எதிர்த்து பேசுற, உனக்கு ஒரு நல்ல படத்தை கத்து தரேன்டி அப்படின்னு சொல்லி அவ கூட மல்லு கட்டிட்டு இருக்கும்போது அவளோட போன் கீழே விழுந்துருது. இப்ப அவங்க அப்பா போனை போட்டு உடைச்சிடுறாரு. இப்ப அதை மிதிச்சிட்டு இருக்க, யோ தள்ளி போயா அப்படின்னு சொல்லி இவ போனெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டர்ல ஏறி உட்காந்து அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, என்ன மீறிதான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆளு குறுக்க நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அவ பாட்டுக்கு வண்டியை எடுத்துட்டு போக அந்த ஆளு கீழே விழுந்துடுறான். இப்ப அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா இவளை அடக்கவே முடியாது, இன்னொரு நாள் என் கையில சிக்காமையா போயிருவா அப்படின்னு இந்த ஆளே யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட ஆபீஸ்ல கண்ணாடி வச்சு முகத்தை பார்த்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா நெத்தியில யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து, பாஸ் உங்களை அடிச்சது உங்களோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, டே அமைதியா இருறா அப்படின்னு இவ சொல்றான். இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட பாத்தீங்கன்னா, பாஸ் இன்னைக்கு உங்க பொண்டாட்டி உங்களை இன்டர்வியூ எடுக்க வராங்க, ஆனா அவங்க வர்றதுக்கு லேட் ஆனதுனால அவங்களுக்கு பதிலா இன்னொரு பொண்ணு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வேகமா ஓடி வந்துட்டு இருக்க அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. நீ இங்கே என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஆல்ரெடி 2 மணி நேரம் லேட்டு, உன் போனை கூட அட்டன் பண்ணலையாமே, ஸோ உனக்கு பதிலாக என்னதான் இந்த இன்டர்வியூ எடுக்க சொல்லியிருக்காங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, உனக்கு இந்த வேலையே போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் ரொம்ப சுகமா வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ வீட்டுக்கு வந்து பேய் படம் பார்த்துட்டு இருக்கா, மைண்ட் அப்செட்டா இருக்கிறதுனால. இப்ப நேகான் அந்த படத்தை பார்த்துட்டு ஆவுன்னு கத்திட்டு இருக்க ஹீரோவால படுத்து தூங்கவே முடியல. இந்த பிசாசு உயிரை வாங்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் வெளியே வந்தா, ஓ நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கியா, சாரிப்பா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பயமா இருக்கா படம் அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரா அப்படின்னு ஹீரோ போய் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோனோட அப்பா தான் இருக்காரு. ஓ புது மருமக பிள்ளையா, சரி என்னோட மகளை கூப்பிட அவ கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்ல இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின்மே வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வந்த உடனே இவரை பாத்தீங்கன்னா, ஏமா நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டேங்கிற, நானும் உன்னோட அம்மாவும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யோ முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போயா அப்படின்னு இவ சொல்லிடுறா. எவ்வளவு தைரியம் இருந்தா மரியாதை இல்லாம பேசுவா அப்படின்னு இவங்க அப்பா ஹீரோயினா அடிக்கிற மாதிரி வர அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தடுத்துடுறான். இப்ப அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு உதய போட அவர் அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறாரு. இவங்க அப்பா கூட சண்டை போடுறதுல கையில அடிபடுறது. ஹீரோ கூப்பிட்டு வச்சு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. உங்க அப்பா உன்னை புள்ளி பண்றாரா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா மட்டும் இல்ல, உன் அண்ணன் கூட என்ன புள்ளி பண்ணிருக்கான், அவனால கூட எனக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏன் அண்ணனா அவன் உன்னை என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப ஹீரோயின் அவளோட காலை கட்டுறா. பார்த்தா முட்டியில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அந்த பேய் வேஷம் போட்டுட்டு இவ ஓடி வந்திருப்பா இல்லையா, அப்ப கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்குமே, அப்பதான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கு. அதை இப்ப சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த காயத்துக்கும் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்கு போனால் அவங்களோட பாஸ் ஹீரோயினை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. இவரோட இன்டர்வியூ கிடைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அன்னைக்குன்னு பார்த்து நீ லேட்டாக வந்திருக்க, எல்லாம் உனக்கு கொழுப்பு தான், இந்த மாதம் உனக்கு போனஸ் கிடையாது, இன்க்ரிமெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, விட்டா உனக்கு கம்பெனியை விட்டு நான் அனுப்பிச்சிருக்கணும், ஏதோ போனால் போதணும் இந்த கம்பெனியில் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் திட்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்பவே சோகத்தோட வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. ஐயோ இப்படி திட்டானே அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சரக்கு அடிச்சிட்டு அவளோட ஃபோன் கூட அட்டன் பண்ணாமல் இருக்க. இப்போ ஹீரோயினோட அம்மா ஹீரோக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஹீரோ இந்த பக்கம் கார்ல வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. பாஸ் என்னாச்சு உங்களுக்கு, வயிறு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் பாத்துக்கிறேன் போடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா கால் பண்ணி, என் பொண்ணுக்கு நான் நிறைய தடவை கால் பண்ணிட்டேன், ஆனா அவ காலை எடுக்கவே இல்லை, இது வரைக்கும் அப்படி இருந்ததே இல்லை, எனக்கு பயமா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து டேப்லெட்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினை தேடி தான் போயிட்டு இருக்கா ரெஸ்ட் எடுக்காம. இப்போ இவன் அவனோட கம்பெனிக்கு போய் பார்த்தா இவ கம்பெனி வாசல்லே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, பாசனை மன்னிச்சிருங்க இன்னைக்கு ஏதோ தெரியாமல் லேட்டாக வந்துட்டு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டண்ட் புருஷன் பொண்டாட்டி விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக பார்க்க இவ ஹீரோவை பிடிச்சி இழுத்துக்கிறா. இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு தெரியுமா, எங்கள் அப்பா வந்து என்னோட ஃபோனை உடைச்சிட்டாரு, அப்புறம் வந்து என் கூட சண்டை போட்டாரு அப்படின்னு இவ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இப்போ தான் புரியுது என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு.
இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னால உனக்கு மறுபடியும் இன்டர்வியூலாம் தர முடியாது அப்படின்னு சொல்ல, நீயும் நானும் ஒரே காலேஜ்ல தானே படிச்சோம். உன் ஃப்ரெண்டு கிட்ட இப்படியா நடந்துக்குவ? நான் ஏதோ தெரியாத்தனமா உன் லெட்டர தூக்கி அங்க வச்சுட்டேன். ஆனா அந்த வேலைய நான் பார்க்கல. ப்ளீஸ் நம்புப்பா அப்படின்னு சொல்லி இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் இப்படி பண்ண உடனே இவள பார்த்தீங்கன்னா, நடு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க. இவ அழுகுறத பார்த்த உடனே ஹீரோக்கு மனசு மாறிடுது. இப்ப அவன் திரும்பி வந்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, இப்ப மட்டும் எதுக்குயா நீ திரும்பி வந்த? உன் ஆஃபீஸ்க்குலாம் நீ லேட்டாவே வரமாட்டியா? லேட்டா வந்தா இப்படிதான் பண்ணுவியா? அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அவளை தூக்க ட்ரை பண்ணுறான். இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் வரமாட்டேன் என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஊப்பு மூட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இறக்கி விடுடா அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இப்போ ஹீரோ ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அங்க இங்க நோண்டிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு உள்ள வந்த உடனே ரொம்ப குளிருது போல. இவ குளிர் தாங்க முடியாம பெட்ஷீட் இருக்கு ஞாபகத்துல அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துட்டு இருக்க. ஹீரோ அவனோட கோட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறான். இந்த போத்தி தொலாடின்னு இப்போ அதை இவ போத்திட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைரியில படிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது ஹீரோயின் ஹீரோவை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்ற விஷயம். ஏன்னா ஹீரோவை பத்தின டீட்டெயில் தேடி தேடி எழுதி வச்சிருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஐயோ நான் மேக்கப் அழிக்காமையே தூங்க போறேனே, யாராவது எனக்கு மேக்கப் அழிச்சு விடுங்களே அப்படின்னு சொல்லி போதையில உளறிட்டு இருக்க. ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே வேலையா மேக்கப் எல்லாத்தையும் களைச்சு விட்டுட்டு இருக்கா. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் முன்னாடி வந்தவன ஹீரோவை பிடிச்சி கிட்ட கிஸ் பண்ற மாதிரி வந்தவன ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஆன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல, என் நிலைமையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இவ ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நீயும் என் கூட 3 மாதம் தான் இருப்ப, 3 மாதத்துக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ அக்ரிமெண்ட் போட்டு தானே நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அழுதுட்டு இருக்க. எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத நான் இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனோம்னா அவளோட பாஸ் ஹீரோயினை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. நீ எதுக்குமே ஆகாத தண்டசோறு, இனிமே இந்த ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லி இவ்வளோ திட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து என்ன சொன்னானா, சார் ப்ளீஸ் மேடம் எதுவும் திட்டாதீங்க, அவங்க மேலே எந்த தப்பு கிடையாது. லாஸ்ட் டைம் இன்டர்வியூ கேன்சல் ஆனதுக்கு நாங்கள் தான் காரணம். என்னோட பாஸ் இன்டர்வியூக்கு ஓகே சொல்லிட்டாரு, அதுவும் நேகன் மேடம் தான் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அடுத்த நாளே ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் போறா. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது இன்டர்வியூ கிடையாது, பேய்களை பற்றின முக்கியமான ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமில் ஹீரோ மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட CEO நடிச்சா கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் வேற லெவலில் போகும். அதுக்காக தான் ஹீரோ பின்னாடியே இவ சுற்றிட்டு இருப்பா. இப்போ இவ ஹீரோவை பார்த்த உடனே சார் உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி ஐஸ் வச்சுட்டு இருக்க. மேடம் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறான். இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்களோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறாங்க. இவ என்ன சொல்றானா, இது கப்பல் போடுற ட்ரெஸ் ஆச்சே, இந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு இதுல நடிக்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஏதோ பேய்ங்க இருக்கிற இடம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு இருக்கு. இவளுக்கு ஒரே பயமாயிட்டு இருக்கு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா பார்த்து பயந்து போய் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. விட்டு கலடி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட கம்பெனில ஒரு முக்கியமான பிரைவேட் பார்ட்டிக்கு தான் போயிருக்கான். இப்போ அந்த கம்பெனில உள்ள எல்லாருமே அந்த இடத்துல இருக்க. இப்போ ஒரு கிளைண்ட்டை பார்த்தீங்கன்னா சரியான பொறுக்கியா இருப்பான் போல. அவன் ஹீரோயின் மேலே கண்ணாயிட்டு இருக்க. என் கூட சேர்ந்து குடிங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோட மேனேஜர் ஹீரோனை பார்த்து முறைக்கிறாரு, ஒழுங்கா அவருக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரியை பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சும்மா போய் சொல்றா அவங்க கிட்ட, அவ ரொம்ப நல்லா ட்ரிங்க் பண்ணுவா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கலந்து ஓடிடுறா. இந்த பக்கம் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இதை கால் பேசுற மாதிரி அவர் அந்த இடத்த விட்டு போக எல்லாரும் ஹீரோயின் அந்த கிளைண்ட் கூட தனியா விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஹீரோயின் அவங்கிட்ட மாட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக இவளுக்கு வேற வழி இல்லாமல் அந்த ஆள் கூட ஒன்றா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓகே சார் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போக பார்க்க இந்த ஆள் நினைச்ச மாதிரியே அந்த ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்துட்டான். ஹீரோயினால நடக்க முடியல. இவளுக்கு தலை சுத்துற மாதிரி ஆக டக்குன்னு இவ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணிடுறா. அந்த நம்பர்ல ஹீரோவோட ஃபோன் நம்பருமே சேவ் பண்ணிருக்கு. ஆக்சுவலாக அந்த ஃபோன் நம்பரை சேவ் பண்ணது ஹீரோ தான். இப்போ அந்த ஆள் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ இப்படி ஒரு போஸ்ட்ல ஹீரோயினை பார்த்தவனா அந்த கிளைண்ட பிடிச்சி கண்ணா பின்னானே அடிச்சு போட்டுறான். இப்ப அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்துனவன இவளோட கண்ணுக்கு ஹீரோ பாக்குறதுக்கு அவையோட புருஷ மாதிரியே தெரிய ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறா. இந்த பக்கம் ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவ ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றானா, எங்க என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க எப்ப பார்த்தாலும் உனக்கு அவளை பத்தி தான் கவலையா, என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு இவ கேட்க இப்ப அவனை பாத்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல அப்படின்னு சொல்றான். அவ கிளைண்ட் கூட ஒன்னா போயிட்டா அப்படின்னு சொல்ல எனக்கு
எனக்கு தெரியும் நேஹான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நீ என்ன பண்ண அவளை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன பண்ணனா, நான் அவளை எதுவுமே பண்ணல, நீ இப்பவும் அவளை தானே காதலிச்சிட்டு இருக்க, என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல, அவகிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இந்த பக்கம் ஹீரோயினை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன இவ்வளோ பார்த்தீங்கன்னா படுக்க வச்சிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். எனக்கு பயமா இருக்கு, நான் என்னோட அம்மாவுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நேஹான் பயப்படாத, நான் தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நேற்று ஏதாவது தப்பா நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவும் ஆகலை, நான் தான் என்னோட ஃபோன் நம்பரை உன்னோட கான்டாக்ட் லிஸ்ட்ல எமர்ஜென்சி நம்பர்ல ஆட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நீ எனக்கு எமர்ஜென்சி நம்பர் அனுப்பினோடனே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நான் வந்து உன்னை காப்பாத்திட்டு எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பவே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நான் ரொம்பவே பயந்து போயிட்டு தெரியுமா, யாருமே என்னை காப்பாற்ற வரமாட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டே அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவன் அசிஸ்டன்ட் கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்றானா, நான் என் பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன், நான் அவகிட்ட உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல, என்ன பாஸ் உங்க பொண்டாட்டி கூட சேர்ந்து நாடகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா, இவ்வளோ சென்டிமெண்டா பேசுறீங்க அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. டே ஒழுங்கா ஈவினிங் ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கி வை அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ ஈவினிங் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி வர சொல்ல, இவளுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஹீரோ ஆஃபீஸை முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட வேஷம் எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஹீரோயினோட புருஷன் மாதிரி மாறிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்துட்டு இருக்கும்போது இவனோட அசிஸ்டன்ட் என்ன கேட்குறானா, பாஸ் ஒருவேளை உங்க பொண்டாட்டி கிட்ட உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உங்களை துரத்தி விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டே ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டுற அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்பவே யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்ல பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட காரை ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்போ அப்படியே கட் பண்ண இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சுட்டு, மேடம் உங்களோட ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இவ பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோவை கூட்டிட்டு வெளியே வரும்போது ரெண்டு பேரும் ஹீரோயினை பாக்குறாங்க. டே உள்ள போட அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட வேஷத்தெல்லாம் கழட்டிட்டு அப்படியே பாஸா மாறிடுறான். இப்ப ஹீரோயின் உள்ள வந்தவனா, ஓ உங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, நான் கூட என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன், நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதா இருக்கே அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு தான் கால் பண்றா. நீ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதா இருக்கே அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு இவகிட்ட போய் சொல்றத நினைச்சு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இது லஞ்ச் டைம் தானே, உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல இவ்வளோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு, இந்த டேட்க மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இவன் எதுக்காக நம்மளை கூப்பிட்டா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இவ குழம்பி போய் முடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்த உடனே ஜோவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கு ஏன் அவனோட நினைப்பாவே இருக்கு, அவனும் நானும் ஒன்னா காலேஜ்ல படிச்சோம், மற்றபடி எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் இவன் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ரெண்டு பேரை பத்தி இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப இவ பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியாம கிளம்பி அவளோட பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போறா. டேய் உனக்கு ரெண்டு பொண்ணுங்களை பிடிச்சிருக்கு, நான் யாரை சூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்ட, இப்ப ரெண்டு பேரும் உன்னை லவ் பண்றாங்கன்னா ஒரு ஆளை ஆப்ஷனா வச்சுக்க, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் முழிச்சிட்டு இருக்கா யார் ஆப்ஷனா வைக்கலாம் அப்படின்னு. இப்ப இவ என்ன சொல்றானா, நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது அண்ணனை, ஆனா காதலிக்கிறது தம்பி அப்படின்னு சொல்ல பாய் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன பைத்திய மாதிரி உளருது அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயினை கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான். என்னடான்னு பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட்க்கு பர்த்டேன்னு சொல்லியிருப்பான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சூஸ் பண்ணிட்டு இருக்க. சரி அவருக்கு பர்த்டேனா உங்களுக்கும் அதே டேட்டில் தானே பர்த்டேவாக இருக்கும், ரெண்டு பேரும் ட்வின்ஸ்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அவருக்கு என்ன பிடிக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. அவனுக்கு கார்ட்டூன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவனுக்கு கார்ட்டூன்னா பிடிக்கும்னா அப்போ உங்களுக்கும் கார்ட்டூன் பொம்மைனா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு இவ கேட்க, இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவும் பிடிக்காது அப்படின்னு ஹீரோ சொல்ல இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. காலேஜ் படிக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்ட்டூன் புக்கை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கை ஹீரோ எடுத்துட்டு உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு போக, சே ஒரு பொண்ணு கேட்டு புக்கு கொடுக்காம போறானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ ஒரு பொம்மையை சூஸ் பண்ணா. அந்த கடைக்கார பொண்ணு வந்து என்ன சொல்றானா, மேடம் இந்த பொம்மை பார்க்கறதுக்காக வச்சிருக்கோம், விற்கிறதுக்காக வைக்கல அப்படின்னு சொல்ல ரொம்பவே சோகமாயிட்டு இந்த பொம்மையை அந்த இடத்துல வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு gift சூஸ் பண்ண எவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உண்மையாவே உனக்கு உன்னோட ஹஸ்பண்டை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆனால் உங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது ஃபேக்கான கல்யாணம் தானே அப்படின்னு இவன் கேட்க, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு இவ கேட்குறா. என்னோட தம்பி தான் இந்த விஷயத்தை பற்றி சொன்னா அப்படின்னு சொல்ல, ஓ அவரே உங்ககிட்ட சொல்லிட்டாரா அப்படின்னு இவ கேட்குறா. நீ கவலைப்படாத, இந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ என்ன கேட்குறானா, நீ இப்போவும் அவனை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ எதுக்காக இதை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு இவ கேட்க,
தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன், உண்மையை சொல்லு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இவ சொன்ன உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது இவ சொன்னதை கேட்ட உடனே. உன்னோட காதல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல தேங்க்யூ அப்படின்னு இவ்வளோ சொல்லிடுறான். இப்போ ஹீரோ ரொம்பவே சோகமாக அவனோட அம்மாவை பார்க்கறதுக்காக தான் போகிறான். அம்மா ரெஸ்ட் எடுக்காம எதுக்காக இப்படி வேலை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நெக்ஸ்ட் வீக் நியூ இயர் வருதுல்லடா, என் மருமகளுக்கு நான் கிஃப்ட் பண்ணணும், என் 2 பசங்களுக்கும் வேற gift கொடுக்கணும், என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும், அதனால தான் உங்க எல்லாருக்காகவும் ஸ்வெட்டர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவங்க அம்மா கூட ஒரு சின்ன மீன் கடையில தான் உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல குட்டி குட்டி உயிருள்ள மீனெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஷன்ல உட்காந்துட்டு இருக்கா, எந்த மீனை வாங்குறது அப்படின்னு. எல்லோ கலர் மீனா பிளாக் கலர் மீனா அப்படின்னு இவ குழம்பு போய் முழிச்சிட்டு இருக்க. எதையாவது ஒன்று வாங்குமா அப்படின்னு இந்த கடைக்காரரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நல்ல முடிவா இறி, நான் அந்த எல்லோ கலர் தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி இவன் இந்த எல்லோ கலரை வாங்கிட்டு இருக்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் 2 பேர் மேலே காதலில் விழுந்துட்டா, அவள் யாரை சூஸ் பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாகவே அது ஃப்ரெண்டு தானே இல்லை நீயா அப்படின்னு இவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா நான் எப்படிம்மா 2 பேர் மேலே காதலில் விழுவேன், எனக்கு தான் புருஷன் இருக்கார்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சரி சொல்கிறேன், உன்னோட ஃப்ரெண்டுக்கு யார் சூட்டபிளாக இருப்பாங்களோ அவங்களையே சூஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸில், டேய் இனிமேல் நான் ஜோ கிடையாது, என் பொண்டாட்டிக்கு புருஷன் மட்டும்தான், இனிமேல் என் பொண்டாட்டிக்காக மட்டும்தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே ஹீரோயின் ஃபோன் நோண்டிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ இவளுக்காக ஃப்ளவர் பொக்கே எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். ஆனால் அந்த ஃப்ளவர் பொக்கே எப்படி கொடுக்குறதுனே தெரியாம இவன் ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் ஒளிய வச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் சோஃபாலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறா. இப்ப அவ தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோவ பக்கத்துல வந்துட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக, பார்த்தா இவ தூங்கவே இல்லை, முழிச்சிட்டு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா. இப்ப அடுத்த நாள் விடிஞ்ச உடனே ஹீரோயின் ரூமை விட்டு வெளியே போகாம ரூமுக்குள்ளே இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன கேட்கிறானா, நான் உன்னை ஆஃபீஸ்ல டிராப் பண்ணவா அப்படின்னு சொல்ல, இல்லைங்க வெளியே மழை பெய்யுது நானே போய்க்கிறேன் அப்படின்னு இவ தனியா போயிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் விஷயமா ஹீரோவை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கா. போகும்போது அந்த மீன் கடைக்கு போறா. ஒரு பிளாக் ஃபிஷ் பார்த்தா இல்லையா, அந்த கருப்பு கலர் மீனை கொடுங்களேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அந்த மீனா, அந்த மீனை நேத்து தான் கப்பல இருந்து கீழே குதிச்சிச்சு அப்படின்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகத்தோட இப்ப ஹீரோவை பார்க்க தான் போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவை பார்த்து, இந்தாங்க இந்த ஃபைலை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் அதை செக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ டேபிள்ல உள்ள பொருள் எல்லாத்தையுமே பாக்குறான். என்ன எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப வந்து ஃபைல்ல சைன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஹீரோக்கு உண்மையை சொல்றத பத்தி தான் யோசனையா இருக்கு. இப்போ ஈவினிங் ஆகுது. 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அன்னைக்கு கடையில பார்த்தா அதே பொம்மையை ஹீரோக்கு கிஃப்டா கொடுக்குறான். இந்த பொம்மை எப்படி வாங்கிட்ட, இந்த பொம்மை அவ்வளவு ஈஸியா கிடைக்காது அப்படின்னு சொல்ல, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அந்த கடைக்கார்ட்ட போய் இவ கெஞ்சிருப்பா, ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பொம்மையை கொடுத்துருங்களேன், எனக்கு பிடிச்சவங்களோட பர்த்டே அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுமே எடுத்துட்டு போக சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த பொம்மையை கொடுத்த உடனே இவ என்ன சொல்றானா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு ஜோவும் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீங்க என்னோட வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில நான் தனியா இருக்க மாதிரி தோணுனதே இல்லை தெரியுமா, எப்பவும் நீ என் கூட இருக்கணும் ஒரு தைரியம் இருக்கும், ப்ளீஸ் வாழ்க்கை பூரா என் கூடவே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா இருப்பேன் பொண்டாட்டி அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் அவங்களோட காதலை சொல்லி ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம காதலோட முதல் நாளை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இவன் பியானோ வாச்சிட்டு இருக்க. நான் இருங்க நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவ அவளோட போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ரொம்பவே அழகா பாட்டு பாடிட்டு அந்த பியானோவை வாச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. இப்பவே கிஸ் பண்ணிட்டு பாய் நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ரொம்பவே பாசத்தோட அவளை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ரிங்கை கொடுக்குறா. இந்த ரிங்கை ஜோ சார் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டாரு ப்ரோக்ராம் ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தப்போ, ப்ளீஸ் மறக்காம இந்த ரிங்கை அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, இது அவளோட கல்யாண ரிங்கு. இந்த ரிங்கை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. இந்த ரிங் எப்படி ஜோ கிட்ட அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ இவன் நேராக ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் போறான். இப்போ இவன் நிறைய டைம் கால் பண்ணி பார்க்க ஹீரோ அந்த காலை அட்டனே பண்ண மாட்டேங்கிறான். இப்போ ரிசப்ஷனில் போய் நான் ஜோ சாரை பார்க்கணும், கொஞ்சம் உள்ள விடுங்களேன் அப்படின்னு சொல்ல, சாரி மேடம் உள்ள போறதுக்கு அலோட் கிடையாது,
சார் ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அந்த டேபிள்ல அவளோட போட்டோவை பாக்குறா. போட்டோவை பார்த்த உடனே இவ என்ன கேக்குறானா, நான் வந்தா தடுத்து நிப்பாட சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டு இவ ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ அந்த காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொன்னா, அந்த பொண்ணு அவ்வளவு ஈஸியா பின் வாங்குற பொண்ணு கிடையாது அப்படின்னு இவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவ்வளவு பாத்தீங்கன்னா கூட்டுற பொண்ணு மாதிரி வேஷத்தை போட்டுட்டு உள்ள வந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவா அப்படின்னு சொல்ல நார்மலா அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள வரா. எதுக்காக என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்னோட தம்பி பொண்டாட்டி, அதை தவிர்த்து உனக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ப்ரோக்ராம் இருந்துச்சு அதுவுமே முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்காக நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஷூட்டிங் நடந்தப்ப இந்த ரிங்கை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி காட்ட, அது என்னோட ரிங் கிடையாது, அதை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னவன் வித்தியாசமா நடந்துக்கிறான், ஒரே சந்தேகமா இருக்கே அவன் தான் இவனா இருப்பானோன்னு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல ஹீரோவோட போன் அடிக்குது. அதுல ரிங்டோன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் நைட்ல ஹீரோ பண்ண பாட்டு தான் வச்சிருக்கான். இப்ப அந்த போனை எடுத்து ஹீரோ என்ன பேசுறானா, அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா என்னமோ கேக்குறாங்க, இல்ல தம்பி போன் இந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டான், அவனை நேர்ல பார்த்தா உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஹஸ்பண்ட் இங்க வந்திருந்தான், இந்த அந்த போனை அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோயின் அந்த போனை வாங்கிக்கிறா. இப்ப ஈவினிங் ஆகுது. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா ஹீரோ அந்த இடத்துல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு உங்களோட அண்ணனை பார்க்க போயிருந்தீங்களா, உங்களோட போன் அங்க விட்டுட்டு போயிட்டீங்க, அவர் தான் என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோவை அதை வாங்கிக்கிறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, நான் உங்க அண்ணனை பார்க்க போகும்போது அவர் என்ன உள்ளே விடல தெரியுமா, வித்தியாசமா நடந்துகிட்டாரு, கண்டிப்பா ஏதோ மேட்ரு இருக்கு அப்படின்னு சொல்ல, அவன் ரொம்பவே ப்ரொஃபஷனலான ஆளு, வேலையில ரொம்ப கண்ணா இருப்பான், அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட கையை கட் பண்ணிக்கிறான். இப்ப அவன் கையில ரத்தம் வந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா கையிலுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. என்னாச்சு உன்னோட கல்யாண ரிங்கு திடீர்னு பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு இவன் ஏதோ சமாளிச்சுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு டவுட் தான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் ஹீரோ தனியா வந்து இன்னும் எத்தனை போய் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன்னு தெரியலையா அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்பவே சோகத்தோட இருக்கா. இவன் எதுக்காக என்கிட்ட போய் சொல்றான், இல்ல எதுதான் உண்மை அப்படின்னு தெரியாம அவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். இவன் வெளியே வரும்போது ஹீரோயின் அரகுற ட்ரெஸ்ஸோட நின்றுட்டு இருக்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் எதுக்காக அப்படி சோ காமிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. என்ன ஹஸ்பண்ட் பாத்துட்டு இருக்கீங்க, நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுதுல, நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட கல்யாணத்தை ஃபுல்பில் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி வர, பொண்டாட்டி இது கொஞ்சம் சீக்கிரமா தெரியல, எதுவா இருந்தாலும் நம்ம பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அடங்குற மாதிரியே இல்ல. இவ டக்குன்னு ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோட கழுத்திலே கடிச்சு விட்டுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ என்ன கேக்குறானா, எதுக்காக என்ன கடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருக்கீங்க அப்படின்றத நான் செக் பண்ணேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு அவளை கிஸ் பண்ற மாதிரி வர, இவன் அந்த கிஸ்ஸை தடுத்துட்டு ஹீரோட கண்ணத்துல கிஸ் பண்ணிடுறா. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி அவளோட ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த காயத்துல மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கான், ஃபவுண்டேஷன் அது இதுன்னு. ஆனா எது போட்டாலும் அந்த காயம் மறையவே இல்லை. இந்த பக்கம் ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வச்சு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா இல்லையா, அந்த ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, ரீஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோபா மறுபடியும் வர வச்சிடறா. இப்ப ஹீரோ அதே ட்ரெஸ் போட்டு வந்துட்டு நிக்க, இதே மாதிரி ஷூட்டிங் நார்மலா போயிட்டு இருக்கு. இப்ப டக்குன்னு ஹீரோவை ஒரு ரூம்குள்ள கூட்டு போயிட்டு அவனோட ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ யாருன்றத மறந்துடாத, நீ என் தம்பி பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவ டக்குன்னு எந்திரிக்கிறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோவை படுக்க போட்டு அவனோட ஷர்ட்டை கழட்டி இவ கடிச்ச காயம் இருக்கான்னு பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா, பாஸ் உங்க அம்மாவோட உடம்பு சரியில்லை, நீங்க ரெண்டு பேரும் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் ஆன்ட்டி நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போதைக்கு பரவாயில்லம்மா, உங்க ரெண்டு பேரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நீங்க மட்டும் வரலன்னா நான் அந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டுக்கவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா, சரி நான் ஆபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்ல, நீங்களும் என் கூட சேர்ந்து வீட்டுக்கு வரலாமே, உங்க தம்பியை பார்த்த மாதிரியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இப்ப வீட்டுக்கு இறங்கின உடனே ஹீரோயினை பாத்தீங்கன்னா உள்ள வாங்கல அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு இவ கால் பண்ணி பாக்குறா. ஏன்னா வீடு பூட்டி இருக்கு. இப்ப கால் பண்ண உடனே அந்த காலை இன்னொரு ஆள் எடுத்து பேசுறான். வேற யாரு கிடையாது, ஹீரோ தான் அவனோட அசிஸ்டண்ட செட் பண்ணி வச்சிருப்பான். என் வாய்ஸ் மாதிரி பேசுறாள் புடிடா அப்படின்னு. இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பக்கத்துல ஷாப்பிங் வந்திருக்கேன், ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. இல்ல இல்ல உங்களை பாக்குறதுக்காக உங்களோட அண்ணன் வந்திருக்காரு, சரி நான் அவரை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை வச்சிடறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் இந்த பக்கம் உள்ள வந்துட்டு இருக்கா. இப்ப அவன் அந்த இடத்த விட்டு போகாம ஹீரோயினுக்கு தெரியாம இன்னொரு வழியா வீட்டுக்குள்ள வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து ஹீரோவை பாத்துடுறா. இப்ப இவ ஹீரோவை பார்த்த உடனே கண்ணெல்லாம் ரொம்ப கலங்க ஆரம்பிக்குது. நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டேல, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியான்னு, ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்துட்ட, நீ உண்மையை சொல்லு, என் புருஷனா இல்ல
ஜோவா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க பாரு பொண்டாட்டி, நான் சொல்றத பொறுமையா கேளு அப்படின்னு சொல்ல வர, என்னத்த பொறுமையா கேட்கணும், என்கிட்ட இவ்ளோ பெரிய உண்மையை நீ மறைச்சிட்டல, நீ என்னோட புருஷன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், 2 பேரும் ஒரே ஆள் தானே, இவ்ளோ நாளா நீ என்ன முட்டாளாக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஏன் இல்லன்னு சொல்ற? 2 நாள் முன்னாடியே நான் உன்னோட போன்ல லொகேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன். சொல்லப்போனா நீ எங்கெல்லாம் போனியோ அங்கெல்லாம் என் போன்ல உன்னோட லொகேஷன் காட்டுனுச்சு. இத்தனை நாளா என் கூட இருந்தது நீ தான். அது மட்டும் இல்லாம 2 பேராவும் என்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்க, என்ன முட்டாளாக்கிட்டு இருந்திருக்கல, கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு அமைதியா வெளியே வந்துடுறான். இவன் வந்தவனை இவ்வளோ பாத்தீங்கன்னா அதே இடத்துல நின்று கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா நைட் ஆகுது. இவ ஹீரோவை நினைச்சு அழுதுட்டு இருக்க. இவளுக்கு இவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. ஏமா நீயும் மாப்பிள்ளையும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மா கிட்ட இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அம்மா நாங்க சாப்பிட்டோம், அப்புறமா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை வச்சு ஹீரோவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோவா அவனோட அசிஸ்டன்ட் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, பாஸ் எத்தனை நாள் தான் அப்படி சோகமா இருக்க போறீங்க, உங்களோட இதயம் உடஞ்சு போச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நாள் அதை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ ரொம்ப சோகத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவனோட கார்ல இருந்து பார்க்கும்போது ஹீரோயின் ஸ்கூட்டர்ல போலான்னு பார்க்க, அந்த ஸ்கூட்டர் பேலன்ஸ் இல்லாம இவ மேலே விழுந்துருது. இப்ப இவ இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே ஹீரோ வேகமா ஓடி வரான். நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவளை தூக்கி விட்டுட்டு இருக்க. உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை, தேவையில்லாம என் கிட்ட வராத அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பார்த்து பேசு, நான் பண்ணது தப்பு தான், நான் வேணும்னு உங்ககிட்ட போய் சொல்லல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பழைய விஷயத்த பத்தி பேசாதீங்க, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இனிமே என் முன்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்பவே வந்து நீ பைக் ஓட்டாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றானா, உனக்கும் அவளுக்கும் நடுவுல என்ன இருந்துச்சு அப்படின்றது எனக்கு முக்கியம் இல்ல, அது எல்லாமே கடந்த காலம், இதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கும் நடுவுல குறுக்க வராத, உன்னை நான் அடுத்து பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக, ஹீரோ இந்த பக்கம் ரொம்ப சோகத்தோட பாத்துட்டு இருக்கான். இப்ப இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தூரமா நின்னு பார்த்துட்டு ரொம்பவே பொறாமப்பட்டுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேல ஒரு கண்ணு. ஹீரோயின் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா போறத பார்த்த உடனே இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கல்லறைக்கு தான் போயிட்டு இருக்கான். இப்ப அந்த கல்லறையில இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல தூரமா அவனோட அம்மா நடந்து போறத பாக்குறான். அம்மா எப்படி இந்த இடத்துல அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அவனை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறான். அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா அந்த இடத்துல தான் இருக்காங்க. அம்மா நீங்க ஹாஸ்பிட்டல் விட்டு எங்க போனீங்க, நான் உங்களை வெளியே பார்த்தேனே அப்படின்னு சொல்ல, உன் கண்ணில் தாண்டா ஏதோ பிரச்சனை, நான் எங்கேயும் வெளியே போகல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா உனக்காக தான் இந்த ஸ்வெட்டரை பின்னிட்டு இருந்தேன், இதை மறக்காம வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அந்த ஸ்வெட்டர் எடுத்து ஹீரோ வெளியே வந்துடுறான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வெக்ஸ் ஆன மாதிரி வீட்டில் படுத்துட்டு இருக்க. இவளை மறுபடியும் கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்காரன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்போவே வந்து என்ன சொல்கிறானா, நீ எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போற, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, என்னோட ஃபீலிங்ஸை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்காக தான் என்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இருந்தியா, நானே மனசு உடஞ்சு போயிருக்கேன், இப்போ வந்து உன்னோட ஃபீலிங்ஸை சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தனியாக பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றானா, நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, உன்னோட அம்மாவோட மனசை நான் வேணும்னு காயப்படுத்தலை, அதே மாதிரி தான் உன்னோட மனசும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. போதும் நிப்பாட்டு, நான் யாரு கூட வாழ்ந்தேன் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியல, 2 பேரோட கேரக்டரை வச்சு நீ என்னை பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தல, சொல்லப்போனால் அந்த 2 கேரக்டரையுமே நான் வெறுக்கிறேன், எனக்கு 2 பேர் மேலே எந்த ஒரு விருப்பமே கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஃபீல் ஆயிடுறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நீ கையில் போட்டிருக்கே கல்யாண ரிங்கு, அதை நீ போட்டுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, ஏன்னா அந்த ரிங்குக்கான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இப்போ நம்ம 2 பேருக்கு நடுவில் இல்லை அப்படின்னு சொல்ல இவன் ரொம்பவே சோகத்தோட அந்த ரிங்கை கழட்டிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நிறைய சரக்கு வாங்கி ஒன்னா மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ கூட வாழ்ந்த ஞாபகங்களை நினைச்சு இவ இப்படி பண்ணிட்டு இருக்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெஸ்ஸோட அவளோட ஆஃபீஸ்க்கு போக, ஏய் என்னடி ட்ரெஸ் இது, இப்படியே ஆஃபீஸ்க்கு வருவா அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு கேட்க, இப்போ அவங்க கம்பெனியோட சீஃப் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம கம்பெனியோட நியூஸ் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நேகன் தான் அப்படின்னு ஹீரோனை பத்தி சொல்ல, என்னது நானா அப்படின்னு இவ ஓபன் பண்ணி பாக்குறா. என்னடான்னு பார்த்தா ஹீரோ நேத்து ஒரு கல்லறை கிட்ட போயிருப்பானா, அந்த கல்லறை வேற யாரோடது கிடையாது, அவனோட சொந்த தம்பியோட தான். சொல்ல போனா ஹீரோவோட சொந்த தம்பி உயிரோடவே இல்ல, அவனோட தம்பி பேரை வச்சுதான் ஹீரோ நடிச்சிட்டு இருந்திருப்பான். இப்ப அதை பத்தின சின்ன ஆர்டிக்கல் வெளியிட இதை பார்த்தோன்னே இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நான் இந்த ஆர்டிக்கலை வெளியிட இல்லையே அப்படின்னு சொல்ல, இப்ப அவளோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றானா, உன்னோட மெயில இருந்து தான் இந்த ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு, நீ வேணா போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, இவ்வளோ செக் பண்ணி பாக்குறா. எல்லாமே இந்த ஃப்ரெண்டுக்காரியோட வேலை தான். இப்ப இந்த விஷயத்த ஹீரோயின் கண்டுபிடிச்ச உடனே, நான் என்ன முட்டாள்னு நினைச்சா நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு, எல்லாத்துக்கும் நீ தானடி காரணம் அப்படின்னு சொல்லி அவளை முடிய பிடிச்சி அங்க இருந்து இழுத்துட்டு வந்துடுறா. இப்ப ரெஸ்ட் ரூம்குள்ள கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்க, அவளை பாத்தீங்கன்னா நான் எதுவும் பண்ணலையே, நீ தான் ரிலீஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, கதவை சாத்திட்டு அவன் மூஞ்சிலே 2 கும்மி கும்மி விட்டுறா. இப்ப பிரேக் கட் பண்ணா 2
2 பேரும் அவங்களோட சிஇஓ கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பிரசிடென்ட் சார் பிடிச்சி 2 பேரையும் திட்டிட்டு இருக்காரு. 2 பேரும் என்ன காரியம் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க, இந்த காரியத்தை யார் பண்ணது, பெர்மிஷனே இல்லாம போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா சீக்கிரமே நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இவன் நேரா ஹீரோவை பார்க்க தான் போறா. ஹீரோவை பார்த்து என்ன சொல்றானா, இந்த நியூஸை நான் வெளியிடல அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோல பாத்தீங்கன்னா கவலைப்படாத, நான் சீக்கிரமே யாருன்றத கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ ரொம்ப சோகத்தோட ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருப்பான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை பார்த்து என்ன சொல்றானா, நீ என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து தான் இந்த மெயில் அனுப்புனன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் கம்ப்யூட்டர் முன்னாடி நான் ஒரு சீக்ரெட் கேமரா வச்சிருக்கேன், அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை போலீஸ் கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அவளை பாத்தீங்கன்னா ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் அவங்களோட சாரை பாக்குறதுக்காக போறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா எல்லா உண்மையை சொல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை அந்த கம்பெனி விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு கோவம் வந்துருது. நீங்க எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா, இப்ப எதுக்காக சப்போர்ட் பண்ணாம என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க, உங்களை நான் என்ன பண்ண போற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கோபத்தோட வந்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோனோட காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றான்னா, பாஸ் உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரீயூனியன்ல மீட் பண்ணிக்க போறாங்களாமே, நீங்களும் போலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்லடா எனக்கு மைண்ட் அப்செட்டா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அந்த இடத்துக்கு உங்களோட ஆளுமே வராங்க, போனீங்கன்னா மீட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா ரீயூனியனுக்கு தான் போயிட்டு இருக்கான். இப்ப அங்க போய் பார்த்தா ஹீரோனை தவிர எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப பக்கத்துல என்ன கேக்குறானா, டேய் எங்கடா அவ அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ நேஹானை கேக்குறியா, அவ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போனான். போறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். என்ன லெட்டர் தெரியுமா, பல வருஷத்துக்கு முன்னாடி நீ அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி எழுதுனிய அந்த லெட்டர் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க, அந்த லெட்டருக்கு பின்னாடி ஹீரோயின் அப்பவே ஹீரோவை காதலிக்கிறதா எழுதியிருப்பா. ஆனா ஹீரோ அதை இப்ப வரைக்கும் பார்த்திருக்க மாட்டான். இப்ப அதை பார்த்த உடனே ஹீரோவோட மனசுல உள்ள காதல் பொங்கி வேகமா ஹீரோயினை பார்க்க தான் ஓடிட்டு இருக்கான். இவன் இப்படி ஓடிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்பவே வந்து என்னோட பேரு ஊரு எல்லாமே உனக்கு தெரியும், நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, என்னோட அம்மா பிளைண்ட் டேட்டுக்கு உன்னை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா, ஆமா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தனா நான் உன்னை நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு மட்டும் நான் சந்தோஷமா இல்லைன்னா உனக்கு கொண்டு போட்டு வேண்டாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அந்த நாள் ஃபுல்லா கடந்துட்டு இருக்க, நைட் ஆகுது. இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட லவ் பத்தி பேச ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, நான் உண்மையாவே உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், உன்னை நல்லா பாத்துக்குவேன், ஃபியூச்சர்ல உனக்கு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, என்னால எப்பவுமே உன்னை விட்டு கொடுக்க முடியாது, நான் விட்டு கொடுக்குற ஐடியாலையும் இல்லை அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனை பாத்தீங்கன்னா, வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போக, இந்த பக்கம் ஹீரோ விட மாட்டேங்கிறான். அவன் அந்த பக்கம் கையை பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா 2 பேரும் என்னோட கையை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அடுத்த நாள் இவ வேலைக்கு போலாம் அப்படின்னு கிளம்பி வந்தா அந்த இடத்துல ஹீரோ ஹெல்மெட்டோட நிக்கிறான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் என்ன மண்டையில ஹெல்மெட், எங்க உன்னோட கார் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் உன்னோட கம்பெனிக்கு தான் ஒரு முக்கியமான விஷயமா வரேன், எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வண்டி எடுக்கிறா. இப்ப அவ ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ண உடனே ஹீரோ ஏறி பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க, வேற வழி இல்லாம அவளுமே ஹீரோவை கம்பெனி கூட்டு போறா. இப்ப அவ உள்ள போன உடனே அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ சீஃப் எடிட்டரா ப்ரொமோஷன் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஓகே ஓகே எல்லாரும் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்தீங்கன்னா அவளோட கேபின்ல உட்காந்துடுறா. இப்போ உட்காந்த உடனே ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க, இங்க என்னையா பண்ற அப்படின்னு இவ கேக்குறா. பொண்டாட்டியை பாதுகாக்கிறதா முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துட்டு இருக்க, ஹீரோனுக்கு தனி ரூம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இவன் அங்கேயுமே போய் உட்காந்துட்டு, நான் உனக்கு அசிஸ்டண்டாக தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ஹீரோவை எப்படி துரத்துறதுனே தெரியல. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உனக்காக தண்ணி தரவா அப்படின்னு சொல்ல, சரி கொடு அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த தண்ணியை பொறுமையாக ஊற்றிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, நீ ஊற்றி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும், நான் போய் வெளியே தண்ணி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. ஒர்க்கு முடிஞ்சு 2 பேரும் மலையில ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஓரமாக நின்றுட்டு, என்கிட்ட கொடை இருக்குன்னு அந்த இடத்த விட்டு போறேன்னு சொல்லிட்டு போக, மலையில இப்படி என்னை தனியா விட்டுட்டு போறியே, நீ நைட்டு மட்டும் நான் உன் வீட்டுல தங்கிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. இப்ப ஹீரோ பாவமா நின்றுட்டு இருக்க, போன ஹீரோயின் மறுபடியும் திரும்பி வந்து தலை அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு வரா. இப்ப ஹீரோயின் ஹீரோவை அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரா.
இவங்க 2 பேரும் உள்ள வந்த உடனே இப்போ ஒரு ஆள் கதவை தட்டி நிறைய திங்ஸ் அந்த இடத்துல வச்சுட்டு போக, இன்னைக்கு நைட்டு மட்டும்தானே இங்க நீ தங்க போற, எதுக்காக இவ்வளோ திங்ஸ் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஓ அவங்களா, என் மேல உள்ள பாசத்துல கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயின் வீட்லயே ஸ்டே பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் விடியுது. இவ கேப் புக் பண்ணி போகலான்னு பார்க்க, அந்த கேபோட டிரைவர் வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். ஹாய் மேடம், நான் தான் உங்களை வீட்டுக்கு ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ விட்டு தள்ளி போக எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. இப்ப ஒர்க் முடிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க உள்ள ஒரு புக்கு கடையில தான் நிக்கிறான். இப்பவே நின்றுட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொன்னா, எங்க போறீங்க, நீ லவ் லெட்டர் எழுதி 6 வருஷம் ஆச்சு, சொல்ல போனா நம்மளோட 6th ஆனிவர்சரி இது அப்படின்னு சொல்லி இவன் ஒரு புக்கை கொடுத்துட்டு இருக்க. இதுக்கு மேலே என்னால முடியாது, இன்னும் எவ்வளவு நாள் தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க போற அப்படின்னு இவ கேட்கிறா. வாழ்க்கை ஃபுல்லா டார்ச்சர் பண்ண நான் ரெடி, தாங்குறதுக்கு நீ ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் மனசுல உள்ள காதலை அவளாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு மேலேயும் வீராப்பா இருக்க முடியாதுப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறான். இப்ப இவன் மனசுல உள்ள காதலை சொல்லி 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கல்யாண கோலத்துல நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ் சொல்லி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் மனசார 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 பேரும் எல்லாரும் முன்னாடி வந்துட்டு நின்று கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்கிறானா, நான் எப்போவும் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நானும் உன் கூட சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ணிட்டு கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சே, இப்போ வந்து நல்லா சிரிக்கலாம்ல, இப்பவும் லைட்டான சிரிப்பு தானா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஒன்னா வந்து நின்றுட்டு இருக்காங்க. நாங்களும் கல்யாண ஜோடியை வாழ்த்துறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ அப்படியே கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஃபாரின்ல படிக்கணும்னு ரொம்ப நாள் கனவு. இப்போ அந்த கனவை ஹீரோ நிறைவேற்றி வச்சுட்டு இருக்கான். நீ ஃபாரினுக்கு போய் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்ல, கல்யாணம் முடிஞ்ச கையோட என்ன ஃபாரினுக்கு அனுப்புறியடா, எனக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு இவ சொல்லிடுறா. பொண்டாட்டி நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நானுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீ எல்லாமே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போதும் போதும் 2 பேரும் இப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃப்ளைட்டு போயிடும் அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்றான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் பொண்டாட்டி எனக்காக போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வழி அனுப்பி வைக்க, இவளுமே ஃபாரின் போயிடுறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து தனியா நின்றுட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்றா. என்னோட கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பொண்டாட்டி அப்படியே திரும்பி பாரு அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா, அதனால தான் உன்னை பார்க்கறதுக்காக நான் எங்கவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய். ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.